டீச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 10 நியூ சிலபஸ். இது இந்த வருஷம் நியூ சிலபஸ் யூனிட் 10 குறித்து தான் பார்க்க போறோம். இந்த யூனிட் இப்பதான் ஆரம்பிக்கிறோம். தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது யூனிட். இதுல என்னென்ன கண்டென்ட் இடம்பெற்றிருக்குன்னா, இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணைய தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல். இந்த யூனிட்குள்ள இதெல்லாம் தான் இடம்பெற்றிருக்கு. நம்ம ஒவ்வொன்றா விளக்கமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணைய தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இதழியல். ஃபர்ஸ்ட் இதழ்கள் தானே இருக்கு, ஃபர்ஸ்ட் இதழியல் தான் பார்க்க போறோம். புகழ்பெற்ற பத்திரிகைகளும் பத்திரிகை ஆசிரியர்களும். இந்தியா என்ற பத்திரிகையினோட ஆசிரியர் யாருன்னா பாரதியார். விஜயாவும் பாரதியார் தான். கர்மயோகி பாரதியார், சக்கரவர்த்தினி, இந்த 4 பத்திரிகைகளுமே யாருடையதுன்னா பாரதியாருடையதுதான். இந்தியா, விஜயா, கர்மயோகி, சக்கரவர்த்தினி ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேக பானு வாவேசு ஐயர், எழுத்து சிசு செல்லப்பா, இதெல்லாம் முக்கியம். கலாமோகினி சாலிவாகனன், சோதனை நா காமராசன், ழாங்கிறது ஒரு பத்திரிகை, ஆத்மா நாம் முக்கியம். கவனம் ஞானக்கூத்தன், நடை சீமணி, செங்கோல் இதெல்லாம் முக்கியம். செங்கோல் என்ற இதழின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க, மாப்போசி. காஞ்சி அண்ணா, திராவிட நாடும் அண்ணா. அப்ப காஞ்சி திராவிட நாடு ரெண்டும் யாருன்னா அண்ணா. மஞ்சம் கா நெடுஞ்செழியன். தென்றல் கண்ணதாசன், தென்றல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் கண்ணதாசன். குயில் நமக்கு தெரியும், பாரதிதாசன். முரசொலி கலைஞர் மு கருணாநிதி. மீட்சி பிரம்மராஜன். தமிழ் பணி வாமு சேதுராமன். முல்லைச்சரம் பொன்னடியான் முக்கியம். காவியம் சுரதா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோங்கிற பெயர்லயே இதழ் ஆரம்பிச்சிருக்காரு. ஓடை துரையரசன். காலச்சுவடு சுந்தர ராமசாமி. அமுத சுரபி விக்ரமன். தீபம் நா பார்த்தசாரதி. தீபம் என்ற இதழின் ஆசிரியர். இதெல்லாம் முக்கியமா? மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையான்னு கேட்காதீங்க, இதெல்லாம் கேட்டது. கலைமகள் கிவா ஜெகநாதன். தி இந்து சுப்பிரமணிய ஐயர். கனையாளி கி கஸ்தூரி ரங்கன். உயிர்மை மனுஷ்யபுத்திரன். அமிர்தா திலகவதி. சங்கொலி வைகோ. தென்மொழி பெருஞ்சித்திரனார். தென்மொழி தமிழ் சிட்டு ரெண்டுமே யாரு? பெருஞ்சித்திரனார். தமிழ் நிலமும் பெருஞ்சித்திரனார் தான். தமிழ் நிலமும் யாரு? பெருஞ்சித்திரன் தான். 3 பத்திரிகைகளுமே. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். சரஸ்வதி விஜயராகவன். சூறாவளி காணாசு. சந்திரோதயமும் காணாசு. இலக்கிய வட்டமும் காணாசு தான். 3மே சூறாவளி, சந்திரோதயம், இலக்கிய வட்டம், காணாசு. சாந்தி தோமுசி ரகுநாதன். கவிதை உறவு ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன். ஞானரதம் ஜெயகாந்தன். நவசக்தி தேசபக்தன் ரெண்டுமே திருவிக்கா. திசை எட்டும் குறிஞ்சி வேலன். தாமரை பா ஜீவானந்தம். துக்ளக் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாரு? சோ. ஆராய்ச்சி நா வானமாமலை. இதெல்லாம் முக்கியமானதுமா. ஆராய்ச்சி என்ற இதழின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. விடுதலை, குடியரசு, புரட்சி இந்த 3 இதழ்களின் ஆசிரியர் யாருன்னா தந்தை பெரியார். கல்குதிரை கோணங்கி. கொல்லிப்பாவை ராஜமாத்தாண்டன். சுபமங்களா கோமல் சுவாமிநாதன். படிகள் தமிழவன். வித்தியாசம் நாகார்ஜுனன். ஆனந்த விகடன் எஸ் வாசன். குமுதம் SAP அண்ணாமலை. ஹரிஜன் யங் இந்தியா ரெண்டுமே காந்தியடிகள். தாய் வலம்புரிஜான். சா விஸ்வநாதன். கசடதபர கிருஷ்ணமூர்த்தி முக்கியம். இப்படி வந்துட்டு 64 65. மணிக்கொடி PS ராமையா. இடைவெளி சிவ செந்தில்நாதன். தமிழ் தடம் சிவ செந்தில்நாதன். மனிதன் விந்தன். தேனி MV அங்கற்றாம். தை அறிவுமதி. ராணி ஆமாசாமி. தினத்தந்தி சீபா ஆதித்தனார். கற்கண்டு தமிழ்வாணன். கனவு சுப்ரபாரதி மணியன். நவீன விருட்சம் அழகிய சிங்கர். புது எழுத்து மனோன்மணி. தலித் மணற்கேணி ரவிக்குமார். மணல் வீடு மு ஹரிகிருஷ்ணன். நடுக்கல் வாமுசு கோமு. தமிழ்வெளி சமயவேல். நாடகவெளி ரங்கராஜன். புதிய பார்வை மா நடராசன். புதிய நம்பிக்கை பொன் விஜயன். நிறப்பிரிகை மார்க்ஸ். யுனெஸ்கோ கூரியர் மனவை முஸ்தபா. இவ்வளவு இதழ்கள் இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க. சரிங்களா?
இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நிறைய இதழ்கள் கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு 2-3 முறை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது இதழியல். இதழியலும் இதழியல் ஆசிரியர்களும் பார்த்தோம். இப்ப விளக்கமா பார்க்க போறோம். பத்திரிகை என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். காரிருலகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளன் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையை பத்தி அழகா கவிதை எழுதியிருக்காரு. ஜேர்னல் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். ஜேர்னல் என்றால் அன்று என்று பொருள். ஜேர்னல்னா என்ன பொருள்? அன்று. தற்போது ஜேர்னல் என்றால் இதழ்கள் அப்படின்னு குறிக்கப்படுது. இதழ்கள். இதழியல் என்பது மக்கள் நடைமுறை ஈடுபாடுள்ள விவரங்களை, செய்திகளை உண்மை மாறாமல் தொகுப்பதும் எழுதுவதும் செப்பனிடுவதும் பதிப்பிடுவதும் ஆகும் அப்படின்னு சொல்லி பன்னாட்டு அகராதி கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க. நடைமுறையில இருக்கிற விவரங்களை, செய்திகளை, உண்மைகளை தொகுத்து மக்களுக்கு கொடுக்கறது தான் இதழியல். ஆமா, செய்தித்தாள்கள்லாம் அன்றன்றைய செய்திகளை அன்னன்னைக்கே நமக்கு கொடுக்குறாங்க. இதழ்களுக்கும் செய்தித்தாள்களுக்கும் எழுதும் தொழிலை தான் முதலில் இதழியல் என்ற சொல் குறித்தது. இதழ்களுக்கும் செய்தித்தாள்களுக்கும் அற அடிப்படையிலும் சட்ட நோக்கிலும் பொறுப்பேற்கும் அமைப்பாக இதழியல் திகழ்கிறது. ஆர் ராமச்சந்திர ஐயர் சொல்றாரு. பொது நோக்குடைய இதழியல் துறை ஒரு ஆற்றல் மிக்க கருவி. அதன் மூலம்தான் இன்றைய சமுதாயம் அதனுடைய வழிகளை வகுத்து கொண்டோம், மாற்றிக்கொண்டோம், தெளிவாக வரையறுக்கப்பட்ட மனித நலன் என்னும் லட்சியத்தை நோக்கி நடைபயில்கின்றதுன்னு ஹெரால்டு பெஞ்சமின் சொல்றாரு. பத்திரிகை தான் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளின்னு சொல்றவரு லார்டு கிரே. இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம், மேத்யூ ஆர்னால்டு. இதெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்கம்மா, நல்லா படிச்சுக்கணும். இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் சொல்றவர மேத்யூ ஆர்னால்டு. பெரும்பாலும் ஒரு நாளிதழ் அறிவிப்பதும் கருதுவதும் தான் வரலாற்றுக்கு மூலப்பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மதிப்புடையதாகவும் அமையுது அப்படின்னு சொல்றவர் பிராங்க் மோரஸ். செய்தித்தாள்களை எப்பொழுதுமே படிக்காதவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாராம். ஏனென்றால் அவர்கள் இயற்கையோடு இணைந்தவர்கள், இயற்கையையும் அதன் மூலம் இறைவனையும் காண்பார்கள் சொல்றவர் தோரோ. இதழியல் ஒரு அறிவியலாக கலையாக திகழ்ந்த காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டு. 1828 அரசியல் நிர்ணய வரலாறு எழுதிய மெக்காலே இதழியலாளர்களை அரசின் 4ஆம் தூண் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். யாரு? மெக்காலே. முக்கியமா 4ஆம் தூண் இதழியலாளர்கள் வர்ணித்தவர் யார்? மெக்காலே. மேலை நாடுகளில் முதல் தூண் அரச குடும்பம், 2ஆம் தூண் பிரபுக்கள் சபை, 3ஆம் தூண் பொதுமக்கள் சபை. இந்தியாவை பொறுத்தவரை முதல் தூண் நாடாளுமன்றம், 2ஆம் தூண் நிர்வாகத்துறை, 3ஆம் தூண் நீதித்துறை, 4ஆம் தூண் பத்திரிகை துறை. மேலை நாடுகள்ல குடும்பம், பிரபுக்கள், பொதுமக்கள். இங்க பொதுமக்களே இல்லை. மக்கள் தகவல் தொடர்பு உண்மையான நடவடிக்கைகள், கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை சார்ந்து செயல்படுகிறது. இது ஒரு உயிரோட்டமான இயல்னு சொல்றவர் ஆர்.கே. சாட்டர்ஜி. செய்தித்தாளின் நோக்கங்களில் ஒன்றாக மக்களின் உணர்வினை அறிந்து அதனை வெளியிடுவது. செய்தித்தாள்கள் நோக்கங்கள் ஒன்றுனா மக்களோட உணர்வினை அறிந்து அதனை வெளியிடுறது தான். உணர்வுபூர்வமான எண்ணங்களை உருவாக்குறது, பொதுமக்களிடம் இருக்கும் குறைகளை துணிச்சலாக எடுத்துரைப்பது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். இதழ்களின் பணிகளை வரையறுப்பது இந்திய பத்திரிகை மன்றம். அதோட பணி என்னதுன்னா அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல், வாணிபம் செய்தல். பத்திரிகைகளின் பொறுப்புகள். செய்திகளுக்கு எண்ண முடியாத அளவுக்கு மிகுதியாக வாசகர்கள் இருப்பதால் பொறுப்பு மிகவும் அதிகமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க. அமெரிக்காவின் அச்சக நிறுவனம் இதழியல் செய்திகளின் உண்மையை 3 கோட்பாடுகள்ல கட்டமைக்கிறது. ஒளிவு மறைவின்மை, தங்கு தடையற்ற எண்ணங்களும் கருத்துக்களும், தற்படைப்பாற்றல். இதழியல் விதிகள். 1923ஆம் ஆண்டு செய்தித்தாள் ஆசிரியர்கள் அமெரிக்க சங்கம். பொறுப்புடைமை, பத்திரிகை தந்திரம், தனித்துவம், நம்பிக்கை, உண்மை, துல்லியம், பக்கம் சாராமை, நியாயமான நடவடிக்கை, பண்பாடு. இதெல்லாம் இதழியலோட விதிகள். இதழ்கள் வகைகள், இயல்புகள். மக்கள் தொடர்பு முறை.
அச்சு, ஒளி உணர்வு, கேட்டலும் பார்த்தலும், மரபு வழி சாதனம், சொல்வழி தொடர்பு, வெளிப்புற சாதனங்கள், நிகழ்நிலை இதழியல். இதுதான் வந்துட்டு மக்கள் தொடர்பு முறையை சார்ந்தது. மரபு வழி சாதனம்னா தெருக்கூத்து, நாடகம். சொல்வழி தொடர்புனா தெருக்கூட்டம். இதழ்களின் பகுப்புனா நாளிதழ்கள், பருவ இதழ்கள், காலை நாளிதழ்கள், மாலை நாளிதழ்கள். இதுல பாருங்க நாளிதழ்கள்ல எவ்வளவு இருக்குன்னு. த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து, தினகரன், தினதந்தி, தினமலர், தினமணி, காலைக்கதிர், தினபூமி, இத்தனையும் நாளிதழ்கள். தினமும் காலை நாளிதழ்கள். மாலையில மாலை மலர், மாலை முரசு, தமிழ் முரசு. 3 தான். வாரம் 2 முறையோ 3 முறையோ வெளிவரும் இதழ்களையும் உலக நாடுகளில் கல்வி, சமுதாயம், பண்பாட்டு அமைப்பு என்ற பத்திரிகை மன்றம் கருதுதுன்னு சொல்றது யுனெஸ்கோ. வாரத்துல 2 முறை அல்லது 3 முறை தான் வெளிவரும். அந்த இதழ்களை கல்வி, சமுதாயம், கல்வி இதழ்கள், சமுதாய இதழ்கள், பண்பாட்டு இதழ்கள்னு சொல்லிட்டு பத்திரிகை மன்றம் கருதுது. ஒரு குறிப்பிட்ட கால இடையில் வருவதை கால இதழ்கள் அல்லது பருவ இதழ்கள்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட காலாண்டு இதழ், அரையாண்டு இதழ், சரிங்களா, பருவ இதழ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு அந்த கால இடைவெளியில தான் வரும். வார இதழ்கள்னா விகடன், குமுதம், ராணி. இதெல்லாம் வாரம் மட்டும், ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டும் வரும். வாரம் 2 முறை ரிப்போர்ட்டர், துக்ளக். திங்கள் இதழ் மாதம் 1 முறை. அமுத சுரப்பி, கலைமகள், தாமரை, காலச்சுவடு. காலாண்டு இதழ், காலாண்டுனா 3 மாதம். கனவு, விருட்சம். அரையாண்டுனா 6 மாதம். கூடு, பெயர். ஆண்டு இதழ்கள் வருஷத்துல ஒரு தடவை தான். பொங்கல், தீபாவளி, மலர்கள். பொழுதுபோக்கு இதழ்கள்னா குமுதம், ராணி, விகடன். அரசியல் இதழ்கள் ஜனசக்தி, விடுதலை, நமது எம்ஜிஆர், முரசொலி. இதெல்லாம் அரசியல் இதழ்கள். இலக்கிய இதழ்கள்னா காலச்சுவடு, அமுத சுரபியம். கவிதை இதழ்கள் கவிதைக்குன்னு இதழ்கள் தை, முல்லைச்சரம், கவிதை உறவு, தமிழ் பணி. சிறுவர் இதழ்கள் கோகுலம், அம்புலிமாமா, அணில். சிறுவர்களுக்கு அதிகமா கதைகள், போட்டிகள் இருக்கும். அறிவியல் இதழ்கள்னா கலைக்கதிர், விவசாயம். மருத்துவ இதழ்கள் டாக்டர், விகடன், குமுதம், ஹெல்த், மூலிகை மணி, நல்வழி. மக்களுக்கு மருத்துவம், உடல் நலம் சம்பந்தமான குறிப்புகள் அதிகமா இருக்கும். கல்வி இதழ்கள் ஆசிரியர் குரல், கல்வி. மகளிர் இதழ்கள் அவள், விகடன், குமுதம், சிநேகிதி. குமுதம், சிநேகிதி 2. தொழில் இதழ்கள்னா நெசவாளி, ஏர்முரசு. கொள்கை விளக்க இதழ்கள் கூட்டுறவு, கிராம ராஜ்யம், சர்வோதயம், மலர்கிறது. அப்பா இவ்வளவு இதழ்கள் இருக்கு. வாணிப இதழ்கள் வணிக செய்தி, வர்த்தகர் உலகம். எழுத்தாளர் இதழ்கள் எழுத்தாளன், பாரதி, மகாகவி, தமிழ் பாவை. அம்மா. விளையாட்டு இதழ்கள் ஒலிம்பிக், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். செய்தி இதழ்கள்னா அமெரிக்கன் ரிப்போர்ட்டர், சோவியத் நாடு. ஜோதிட இதழ்கள் அதிர்ஷ்டம், ஜோதிட முரசு. சமய இதழ்கள் தர்ம சக்கரம், ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம், திருக்கோவில். திரைப்பட இதழ்கள்னா பேசும் படம், சினிமா எக்ஸ்பிரஸ். பன்மொழி இதழ்கள் திருமலை தேவஸ்தான இதழ், புலனாய்வு இதழ்கள் ஜூனியர் விகடன், ரிப்போர்ட்டர், நக்கீரன். புதின இதழ்கள்னா ராணி, முத்து, மாலைமதி, கண்மணி, குங்குமச்சிமிழ். பொது அறிவு இதழ்கள் முத்தாரம், கல்கண்டு. விஸ்டம் இங்கிலீஷ்ல வருது பொது அறிவு. தேர்வு இதழ்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். இத்தனை இதழ்களும் இப்பவும் இருக்கு. நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எது தேவையோ, பொது அறிவுனா முத்தாரம், கல்கண்டு கொடுங்கன்னு வாங்கி பயன்படுத்திக்கலாம். பன்மொழி இதழ்கள் திருமலை தேவஸ்தான இதழ், இதெல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்பவும் இருக்கு. மக்களாட்சியில் இதழ்களின் பணிகள் செய்தி பரப்பும் பணி, செய்தி விளக்க பணி, விமர்சன பணி, கருத்தை உருவாக்கும் பணி, காவல் பணி. இதெல்லாம் இதழ்களோட பணிகள். பத்திரிகை சுதந்திரம். பத்திரிகையை எழுதுறவங்களுக்கு என்ன? பேச்சு, எழுத்து சுதந்திரம் சுயராஜ்யத்தின் அடித்தளம். இது முக்கிய ஜனநாயக உரிமை. அடித்தள கருத்துக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஒற்றை கல்லை காப்பதற்காக நீங்கள் உங்கள் முழு சக்தியும் பயன்படுத்தணும்னு சொல்றவர் காந்தியடிகள். நீங்க சொல்ற அந்த கருத்துக்கே ஆபத்து ஏற்பட்டால் உங்களோட அதை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க முழு சக்தியும் பயன்படுத்தணும்னு சொல்றவர் காந்தியடிகள். நேரு என்ன சொல்றாரு? பத்திரிகை சுதந்திரங்கிறது வெறும் ஸ்லோகம் மட்டும் இல்ல, அது மக்களாட்சியின் வழிமுறையின் மிகவும் இன்றியமையாத இயல்பு அப்படின்னு சொல்றவர் நேரு. வின்சன் சர்ச்சில் சுதந்திர மனிதன் புகழ்கின்ற ஒவ்வொரு உரிமையையும் தூங்காமல் கட்டி காக்கும் காவலன் தான் சுதந்திரமான பத்திரிகைன்னு வின்சன் சர்ச்சில் சொல்றாரு. ஹென்றி லாட்ஜ் பத்திரிகை சுதந்திரம் என்பதை விமர்சனத்தை தாங்கிக் கொள்வதும்
யாரிடமும் குறைவற்ற உண்மை இல்லை என்பதாகும் அப்படின்னு ஹென்றி லார்ச் சொல்றார். பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பிரஸ் என்ற ஆங்கில சொல்லை தமிழில் பத்திரிகை அப்படின்னு சொல்றோம். இந்த ஆங்கில சொல்லுக்கு அச்சிடுவதற்குரிய கருவிகளையும் எந்திரங்களையும் கொண்ட அச்சகம் அப்படின்னு பொருள். அச்சிடுவதற்குரிய கருவிகளையும் எந்திரங்களையும் கொண்ட அச்சகம் அப்படின்னு சொல்றோம். இந்த வகையில செய்தித்தாள்கள், மலர்கள், செய்தி பணிகள், இதழ்களில் பணிபுரியும் இதழாளர்கள் ஆகிய அனைத்தும் குறிக்கும் வகையில இந்த பத்திரிகை அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். இந்தியாவில் முதல் பத்திரிகை குழு பிரஸ் கமிஷன் பொது அதிகாரத்தின் எந்த வகையான தலையீடும் இல்லாம கருத்துக்களை கொண்டிருக்கவும் செய்திகளை பெறவும் அச்சிட்டு வெளியிடவும் இருக்கின்ற சுதந்திரம். இந்தியாவோட முதல் பத்திரிகை குழு இந்த சுதந்திரம் பெற்றிருக்கு. பத்திரிகை சுதந்திரத்தின் தேவை என்ன தேவை அப்படின்னா, எல்லா சுதந்திரங்களின் இதயம் பத்திரிகை சுதந்திரம். எல்லா சுதந்திரங்களோட இதயம் தான் பத்திரிகை சுதந்திரம். மக்களாட்சியில் வேறுபட்ட பங்கினை செய்ய பத்திரிகைக்கு உரிமை இருக்குது. மக்கள் தங்கள் விருப்பப்படி செய்தித்தாட்களை படிக்க உரிமை பெற்றிருக்கணும். வாசகர்களின் நம்பிக்கை இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட செய்தி நிறுவனங்கள் இருக்கணும். பொருளாதார நெருக்கடியை கொண்டு பத்திரிகைகளை நசுக்க கூடாது. செய்திகளுக்கு கட்டுப்பாடற்ற ஓட்டம் இருக்கணும். இதுதான் பத்திரிகை சுதந்திரத்தோட தேவை. சுதந்திரமாக செயல்பட வரும் தடைகள், என்னென்ன தடைகள் வருது அப்படின்னு பார்த்தோமா, பொருள் சார்பு, கொள்கையின்மை, ஆசிரியருக்கு சுதந்திரமின்மை, பத்திரிகை உடைமை முறை, பத்திரிகையாளர் சங்கங்கள் மூலமா விளம்பரதாரரின் செல்வாக்கு, கூட்டங்களின் தாக்குதல், இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம், RC சர்க்கார் என்ற பத்திரிகையாளர் கூறுவது இந்திய பத்திரிகை வரலாறு என்பதே அதனுடைய சுதந்திர போராட்ட வரலாறு தான் சொல்றாங்க. இந்தியாவின் முதல் செய்தித்தாள் எது? பெங்கால் கெஜெட். இந்தியாவில் இதழியல் புரட்சி செய்த பத்திரிகையாளர் ஜேம்ஸ் பக்கிங்காஸ். முக்கியமா ரெண்டுமே ஜேம்ஸ் பக்கிங்காஸ் இந்தியாவில் இதழியலில் புரட்சி செய்த பத்திரிகையாளர். இதழ்களின் நடத்தை கோட்பாடுகள் மொத்தம் 5. மெய்யறிவு, துணிவுடைமை, பண்பட்ட பாங்கு, நீதி, வாய்மை. முக்கியம். இதழியல் பணிகள் 2. தொழில்முறை இதழியலாளர்கள், சுதந்திர சார்பற்ற இதழியலாளர்கள். இதழாளர்களின் தகுதிகள் 8. பொதறிவு தேர்ச்சி, வீரதீர செயல்களில் ஆர்வம், கடின உழைப்பு, பொறுப்புணர்ச்சி, சுதந்திரமாக செயல்பட சத்திய வேட்கை, அறவுணர்வு, நாட்டுப்பற்று. இதழியல் வளர்ச்சி வரலாறு. ரோம் நாட்டை ஆண்ட ஜூலியஸ் சீசர் கிமு 59 அரண்மனை செய்திகளை ஆக்டா டைர்னா என்ற பெயர்ல எழுதி பொது இடங்கள்ல வைக்கிறாரு. ஆக்டா டைர்னா. அந்த செய்தி பலகைகளை தொகுத்து சேமித்து வைக்கும் பழக்கம் கடைபிடிக்கப்பட்டது. அவர் போரிட்டு கொண்டிருந்த போது போர் செய்திகளை தலைநகருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதனால இவரை இதழியலின் தந்தை அப்படின்னு அழைச்சாங்க. யார? சீசரை. நம்ம இப்ப இதழியல் வளர்ச்சி வரலாறு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து அப்படியே பார்த்துட்டு வர போறோம். அடுத்தது சைனா. கிபி 8ஆம் ஆண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டில் கெஜெட் என்ற மரத்தால் செய்த அச்சுக்கருவிகளை கொண்டு சீன அரசின் செய்திகளை தாங்கிய இந்த பத்திரிகை வெளியிட்டதுன்னு அறியணும். இதுதான் முதல் பத்திரிகை. அச்சுக்கலை முதலில் தோன்றிய நாடு சீனா. கிபி 105 மரப்பட்டையிலிருந்து சோயிலன் என்ற சீனக்காரர் தான் முதலா காகிதம் செய்வதை கண்டுபிடிக்கிறார். மரப்பட்டையிலிருந்து. சீனர்களோடு வாணிபம் செய்த உலக நாட்டினர் காகிதம் செய்யும் கலையும் கத்துக்கிட்டாங்க. சீனர்களோடு வாணிபம் செஞ்ச உலக நாட்டினர்களும். கிபி 795 அரேபியர்கள் பாக்தாத்தில் காகிதம் செய்யும் ஆலை நிறுவுறாங்க. மர எழுத்துக்களை செய்து அவற்றில் மை தடவி தாளில் அழுத்தி அச்சிடுறாங்க. அச்சகத்தில் பிரஸ் என்ற பெயர் வந்ததற்கு இதுதான் காரணம். மர எழுத்துக்களை செய்து அவற்றை மை தடவி தாளில் அழுத்தி அச்சிடுறாங்க. அதுக்கு அதனாலதான் பிரஸ் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. கிபி 1041 பிசேங் அப்படிங்கிறவர் களிமண்ணில் எழுத்துக்களை செய்து சுட்டு தகடு சுத்தி கடினப்படுத்தி அச்சிடும் முறையை கொண்டு வர்றாரு. இதனால் அச்சுக்கலையில் புரட்சி ஏற்படுது. கிபி 1450 ஜான் கூடன்பர்க் என்ற ஜெர்மானியர் முதல்ல அச்சுப்பொறியினை கண்டுபிடிக்கிறார். முதல்ல அச்சுப்பொறியினை கண்டுபிடிச்சவர் யாரு? ஜான் கூடன்பர்க். அதன் பின்புதான் அச்சு இயந்திரத்தின் துணையோடு உலகெங்கும் செய்தித்தாள்கள் வெளிவர தொடங்குச்சு.
அதுக்கப்புறம் ஜெர்மனியில அச்சுப்பொறி தோண்டியதால் முதலில் அச்சிட்ட இதழ்களும் ஜெர்மனியில தான் பிறக்குது. ஜெர்மனியில் தான் முதல்ல செய்தி துண்டு வெளியீடுகள்லாம் வெளிவருது. இதுதான் செய்தித்தாளுக்கு அடிப்படை. முதலாக தொடர்ந்த வெளிவந்த இதழ் என்ற பெருமை ஜோசன் காரோலஸ் என்பவர் வெளியிட்ட உறவு. தொடர்ந்து வெளிவந்த இதழ்னா எதுனா உறவு. 1702 முதலில் நாள்தோறும் வரும் செய்திகளை தி டெய்லி கொரண்ட் அப்படிங்கிற இதழ் வெளியிட்டது. நாள்தோறும் வரும் செய்தித்தாளாக. நமது நாட்டில் தமிழில் வேத நூல் வெளியிட முதல் அச்சகத்தை தரங்கம்பாடியில் 1713 அமைச்சாங்க. 9 மாதங்கள் செலவிட்டு 500 பக்க தமிழ் மொழி நூலை அச்சடிக்கிறாங்க தரங்கம்பாடியில. தமிழ் நூல் முதல்ல எங்க அச்சடிக்கப்பட்டதுன்னா தரங்கம்பாடியில. முக்கியம் 1715 தரங்கம்பாடி அடுத்து பொறையாரி முதல் காகித உற்பத்தி ஆலையை நிறுவனாங்க. 1780 ஜனவரி 29 முதல் இந்திய செய்தித்தாளை ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி என்பவர் வெளியிடுறாரு. முதல் இந்திய செய்தித்தாள். சரிங்களா? தமிழ்ல வந்தது தரங்கம்பாடியில. இந்த இதழுக்கு ஹிக்கியின் பெங்கால் கெஜெட் அல்லது கல்கத்தா பொது விளம்பரத்தாள் அப்படின்னு பெயரிட்டு இருந்தாங்க. கல்கத்தா பொது விளம்பரத்தாள். இந்திய இதழியலின் தந்தை யாரு? ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இந்திய இதழியலின் தந்தை யாரு? ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. முக்கியமா முதல் முன்னாள் அச்சகர் என்ற தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் ஹிக்கி. முதல் முன்னாள் அச்சகர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. முதல் அமெரிக்க நாளிதழ் வெளியான ஆண்டு 1783. இந்திய இதழியலுக்கு மூலங்களாக இருப்பவை அசோகரோட கல்வெட்டுகள் தான். இந்திய இதழியலின் முன்னோடி அசோகன். இந்திய இதழியலின் முன்னோடி யாரு? அசோகன். அசோகரது கல்வெட்டுகள் ஏன்னா அசோகரோட அந்த கல்வெட்டுகள் தான் முன்னோடியா இருந்ததுனால இந்திய இதழியலின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அசோகரது கல்வெட்டுகள் அழியாத இதழ்கள் அப்படின்னு மதிப்பிடப்படுது. செய்தி எழுத்தாளர்களுக்கு மிகவும் சுதந்திரம் கொடுத்த மன்னர் யாருன்னா அவுரங்கசீப் மன்னர். நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அங்கு நடக்கும் செய்திகளை சேகரித்து அனுப்புகின்றவர்களை வாகியா நாவிஸ் அப்படின்னு அழைச்சாங்களாம். வாகியா நாவிஸ். அக்காலத்தில் அரண்மனை செய்திகளை எழுதி அனுப்பியவர்களை வாகியா நாவிஸ், சாவானிக் நாவிஸ், ஏற்று செய்திகளை அனுப்புவர்களை கோபியா நாவிஸ் அப்படின்னு தான் அழைச்சாங்களாம். கோபியா நாவிஸ், வாகியா நாவிஸ், சாவானிக் நாவிஸ். இதழியலாளர் வீரத்தோடும் சுதந்திர உணர்வோடு செயல்பட வேணும் அப்படின்னு எடுத்துக்காட்டா திகழ்ந்தவர் தான் அகஸ்டஸ் கிக்கி. 1984 அரசன் ஆதரவோடு வெளிவந்த இதழ் கல்கத்தா கெஜெட். சென்னையில் 1985 ரிச்சர்ட் ஜான்சன் இவர் வெளியிட்ட சென்னை குரியர் அப்படிங்கிற ஆங்கில இதழை வெளியிடுறாரு. முதலாக இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்த ஆங்கிலேயர் வெல்லெஸ்லி. இதழ்களுக்கான ஒழுங்குமுறையை கொண்டு வந்தவர் யாருன்னா வெல்லெஸ்லி. இந்திய இதழியல். இந்தியரால் நடத்தப்பட்ட முதல் இதழ் 1815 வெளிவந்த வங்காள கெஜெட். இதுதான் இந்தியரால் நடத்தப்பட்ட முதல் இதழ்னா வங்காள கெஜெட் தான். 1818 கல்கத்தா ஜெனரல் அப்படிங்கிற பத்திரிகை வந்துச்சு. அதுக்கு அடுத்து தற்கால இந்தியாவை உருவாக்கிய ஒரு ராஜாராம் மோகன் ராய் தான் இந்திய இதழியல் வளர்ச்சிக்கு அருமணியாற்றியவர் அப்படின்னு சொல்றாங்க. தமது கொள்கைகளை விளக்கி சொந்த செலவில் பத்திரிகை புத்தகங்களையும் கையேடுகளையும் வெளியிட்டார். இவர் தொடங்கிய அமைப்பு பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய அமைப்பு பிரம்ம சமாஜம். ஆங்கிலத்தில் கிராம நிக்கல் மேகசைன் என்ற பத்திரிகையும், வங்காள மொழியில் சம்பந்த கௌமுதி, பெர்சிய மொழியில் மீரட் அல் அக்பர், இதெல்லாம் ராஜாராம் மோகன் ராயால நடத்தப்பட்ட இதழ்கள், பத்திரிகைகள். இதழ்களின் மீது மிகுதியான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தவர் கானிங் பிரபு. அடுத்து கட்டுப்பாட்டை கொண்டு வந்தவர் யாரு? கானிங் பிரபு. மக்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்தால் ஆங்கிலேய ஆட்சி ஆட்டம் காணும் என்று கருதிய லிட்டன் பிரபு இந்திய மொழி இதழ்களை கட்டுப்படுத்த தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வர்றாரு. ஏன்னா அப்படியே விட்டா எல்லாம் நிறைய பேரு அதோட விதிகள் இதெல்லாம் மீறிடுவாங்கன்னு சொல்லி சட்டம் கொண்டு வராரு. யாரு? லிட்டன் பிரபு.
இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றிய 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற பத்திரிகை. காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு பத்திரிகைகள் உதவுச்சு. காலகட்டத்தில் தி ஹிந்து, மெட்ராஸ் மெயில் ஆகிய 2 பத்திரிகைகள் வெளிவந்துச்சு. விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இதழியல் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர்கள் வீரராகவாச்சாரியாரும் சுப்பிரமணிய ஐயரும். வீரராகவாச்சாரியார், சுப்பிரமணிய ஐயர் 2 பேரும். இந்திய விடுதலை இயக்கமும் இதழ்களும். விஷ்ணு கிருஷ்ண சிப்லாங்கர் மராத்திய மொழியில் கேசரிங்கிற இதழையும் ஆங்கிலத்தில் மராத்தா அப்படிங்கிற இதழையும் தொடங்குறார். இதை நடத்தியவர் யாருன்னா திலகர். பத்திரிகை சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடிய தலைவர்கள்ல திலகரும் குறிப்பிடத்தக்கவர். இந்திய இதழியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1910. நீதி கட்சி நடத்திய பத்திரிகை ஜஸ்டிஸ். சுதந்திர இந்தியாவில் இதழ்கள். இந்திய இதழ்களின் வளர்ச்சிக்கு துணை செய்யும் வகையில் இந்திய அரசு 1952 தான் பத்திரிகை குழுவை நியமிக்குது. இது இதழ்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருந்தது. 1854 தான் துவங்கியது தமிழகத்துல இதழியல் வளர்ச்சி. முதலில் தூத்துக்குடி வட்டாரத்துல பாதிரியார்கள் தமிழ் வினாவிடை என்ற நூலை ரோமன் எழுத்து முறையில அச்சிட்டு வெளியிடுறாங்க. பாதிரியார்கள் யாரு? பாதிரியார்கள் ரோமன் எழுத்து முறையில. இந்தியாவில் முதல் அச்சகம் கிறிஸ்தவ பாதிரியார்களால் 1856 கோவாவில் தான் அமைக்கப்படுது. தமிழகத்தில் ஆன்ட்ரிக் பாதிரியார் 1578 புன்னைக்காயர் மீனவர்கள் அளித்த பண உதவி பெற்று அச்சகம் அமைக்கிறாரு. முதலில் சென்னையில் மெட்ராஸ் கெஜெட், மெட்ராஸ் கொரியர், கவர்மெண்ட் கெஜெட் ஆகிய 3 இதழ்கள் வெளிவருது. சென்னையில 1772 தரங்கம்பாடியில டேனிஷ் கிறிஸ்தவ சங்கத்தினர் அச்சகத்தை அமைக்கிறாங்க. தமிழில் முதலில் வெளிவந்த முதல் இதழ் எது? தமிழ் மேகசின். 1831 கிறிஸ்தவ சங்கம் வெளியிடுது. 1856 பெர்சிவல் பாதிரியார் சென்னையில் தொடங்கிய தினவர்த்தமானி தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ். தமிழ் இதழியல் வளர்ச்சியில் ஒரு மைல்கல் அப்படிங்கிற குறிப்பிடப்பட்ட பத்திரிகை எதுன்னா தினவர்த்தமானிங்கிறது தான். 1882 ஜி சுப்பிரமணிய ஐயரால் வார இதழாக தொடங்கப்பெற்ற நாளிதழ் எதுன்னா சுதேசமித்திரன் வார இதழ். தமிழக இதழியல் வளர்ச்சியில் தனியிடம் பெற்றது தி ஹிந்து. தொடங்கியவர் யாரு? ஜி சுப்பிரமணிய ஐயர். தமிழில் முதல் அரசியல் இதழ் சுதேசமித்திரன் 1882. 1904 சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணையாசிரியராக இருந்தவர் தான் பாரதியார். அந்த சுதேசமித்திரன் 1966 இவரே உருவாக்கின பத்திரிகை இது இந்தியா. 1917 தேசபக்தன் இதழை உருவாக்கியவர் திருவிக்கா. நவசக்தி வார இதழின் ஆசிரியரும் யாரு? திருவிக்கா தான். நவசக்தி இதழ் மூலம் வளர்ந்தவர்கள் கிவ ஜெகநாதன் கல்கி. 1917 ஆதி திராவிடர்களின் நலன் காக்கும் இதழ் திராவிடர். காரைக்குடி முருகப்பா நடத்திய இலக்கிய இதழ் குமரன். 1953 சண்டமாருதம் என்ற நாளிதழை நடத்தியவர் குமரன். 1926 டாக்டர் வரதராஜலு நாயுடு தொடங்கிய இதழ் தமிழ்நாடு. வரதராஜலு நாயுடு தொடங்கிய இதழ் இது தமிழ்நாடு. முக்கியமா இது தமிழ்நாடு. அப்படிங்கிற இதழ் வெளிவருது. 1930 சங்கு கணேசன் தொடங்கிய பத்திரிகை சுதந்திர சங்கு. சங்கு கணேசன் தொடங்கியது சுதந்திர சங்கு. தினமணி 1934 சதானந்தம் என்பவர் தொடங்கிய நாளிதழ். இதில் நீண்ட கால ஆசிரியராக பணியாற்றியவர் AN சிவராமன். 1936 தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்டது குடியரசு. திராவிட இயக்கத்தின் தாயுதல் என போற்றப்படுவது விடுதலை. 1937 ப. ஜீவானந்தம் என்ன இதழ தொடங்குறாருன்னா ஜனசக்தி. காந்தி என்ற வார இதழையும் வந்தே மாதரம் என்ற நாளிதழையும் தொடங்கியவர் யாருன்னா சொக்கலிங்கம். தேசிய மலர்த்த இதழாசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவர் சொக்கலிங்கம் தான். 1928 SS வாசன் ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழை தொடங்குறாரு. நாட்டின் விடுதலைக்கு முன்பு தோன்றிய நாளிதழ்களில் தனியிடம் பெறுவது தினத்தந்தி. சிபா ஆதித்தனார் இன்று வரைக்கும் அது தனியிடத்தோடு இருக்கு.
தமிழ் பத்திரிகைகள் 2020 கணக்கெடுப்பின்படி 30க்கு மேல் வருகிறது. ஆனா 1959 பா சிவந்தி ஆதித்தன் மாலை முரசு என்ற நாளிதழை தொடங்குறாரு. ஒரு நாவலை ஒரு இதழாக வெளியிடும் பழக்கத்தை ராணிமுத்து 1968 தொடங்கி வைக்கிது. பத்திரிகை சட்டங்கள். பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு தேவையான தீமை. ஒரு பக்கம் இருக்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் மறுபக்கம் இருக்கும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் கட்டுப்பாடுகளுக்கு இடையில் சரியான சமன்பாட்டை காண வேண்டும் சொல்றவர் R.C. சர்க்கார். ஒருவரை வாய்மொழியாக இழிவுபடுத்துவதை அவதூறு என்றும் எழுத்தின் மூலம் அவமதிப்பதை சட்ட வழக்கிற்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம். இந்திய குற்றவியல் சட்டம் 499 பிரிவு அவமதிப்பு எது என்று விளக்குது. 1956 ஆண்டின் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம் உருவானது. 1956 தான் நாடாளுமன்ற நடவடிக்கை சட்டம் உருவாது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1952, அலுவலக ரகசிய சட்டம் 1923, பத்திரிகை புத்தகங்கள் பதிவு சட்டம் 1867, முதலில் பதிப்புரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1941. இளைஞர்கள் தீமை பயக்கும் வெளியீடுகள் தடை சட்டத்தை அரசு கொண்டு வந்த ஆண்டு 1956. இந்திய அஞ்சலக சட்டம் 1898, பணிசெய் இதழியலாளர்கள் சட்டம் 1956, புத்தகங்கள் செய்தித்தாள்கள் அனுப்புதல் சட்டம் 1954. பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் சுதந்திரத்தோடும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டங்கள்லாம் உருவாச்சு. முதல் பத்திரிகை குழு பத்திரிகை மன்றம். நம் நாட்டில் முதல் பத்திரிகை குழுவின் பரிந்துரையை தொடர்ந்து நாடாளுமன்ற மக்களவையின் பத்திரிகை மன்ற மசோதாவை கொண்டு வராங்க. 1975 நெருக்கடி நிலை அறிவித்த பொழுது பத்திரிகை மன்றம் நீக்கப்படுது. அவசர கால சட்டத்தை இந்திரா காந்தி கொண்டு வராரு 1975. நெருக்கடி நிலை நீங்கிய பிறகு 1978 பத்திரிகை சட்டம் மீண்டும் மலருது. ரப்பர் பற்களை கொண்ட காகித புலி என்று குறிப்பிடப்படும் அமைப்பு தான் இந்த பத்திரிகை மன்றம். பத்திரிகை மன்றம் பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஒரு பாலமா விளங்குது. நம்ம இன்றைய வகுப்புல இதழ்கள், எந்தெந்த இதழ்கள் யார் யாரால உருவாக்குனது, எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, தமிழ்நாடு முதல் இதழ்கள் எது, பத்திரிகை மன்றம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் விளக்கமா பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.